நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த காலை முதல் மதியம் வரைக்கும் நடக்கின்ற ஒரு நாள் கூடுகைக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்துகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வர்றதுக்காக வரதா சொல்லலை, இருந்தாலும் வரவங்களை வச்சு நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். பலருக்கு பல வேலைகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு இப்படி ஒரு கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற வாஞ்சியை கடவுள் தந்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை தொடங்கலாம். அவங்க எல்லாருடைய பங்கேற்பு கொஞ்சம் பேராக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எங்களை நேசிக்கிற கடவுளே, விடுமுறை நாளான இந்த நாளில் ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய திரு சமூகத்திலே வந்து திருச்சபை மக்களாக ஒன்று கூடி உன் திருவசனங்களை தியானித்து எங்களுடைய குழப்பங்களை, தெளிவின்மைகளை, கேள்விகளை பகிர்ந்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான திருச்சபையாக முன்னேறுவதற்கு உம்முடைய அன்பிலே கட்டப்பட்ட ஒரு சமூகமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வடிவமைத்துக் கொள்வதற்கு இந்த கூட்டத்தை நீர் ஒருங்கமைத்து தந்திருக்கிறீர் என்று செலுத்துகிறோம். ஒருவேளை பலர்னால் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்க முடியாவிட்டாலும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் வழியாக உடைய திருப்பெயர் மகிமையடையட்டும். நாங்கள் இருக்கிற இந்த நேரத்தை மிக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உம்முடைய அறிவிலும் உம்முடைய ஆற்றலிலும் உம்முடைய அன்பிலும் வளர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயை காட்டும். இந்த நேரம் முழுவதிலும் உம்முடைய உடன் இருப்பை நாங்கள் வேண்டுகிறோம். இது எங்களால் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிற கூட்டம் என்ற உணர்வோடு நீர் இதிலே எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவற்றை வெளிப்படுத்தி இந்த நாள் கூடுகையை நீர் நிறைவுபடுத்தி முழுமைப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்குமான தேவைகளை நீர் சந்திப்பீராக. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். தனி நபர்களாக, குடும்பங்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தெய்வீக நன்மைகள் கிடைக்கட்டும். இன்னும் ஒரு வேளை இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக ஆயத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் கூட்டிச் சேர்க்கிறோம். இந்த கூடுகை முழுவதிலும் உங்களுடைய தூய உடனிருப்பை உணர்ந்து உன் தூய ஆவியானவருடைய தூண்டுதலோடு இந்த கூடுகையை அர்த்தமுள்ள வகையில் நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றப்படுது. தொடக்கமும் முடிவும் நீர் என்பதால் உன் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நிறைவு வரைக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம். ஆண்டவரும் இறைமகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் கெஞ்சுகிறோம் அன்பு கடவுளே, ஆமென். நம்முடைய இந்த கூட்டத்தை 2 பாடல்கள் மட்டும் பாடி அதற்கு பிறகு திருமறை தியானத்தை குறித்து ஒரு கலந்துரையாடல், அதற்கு பிறகு ஒரு சின்ன விளையாட்டு, அதோடு நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நான் அந்த குரூப்பில் போட்டிருக்கிறேன், அடைக்கலமே உங்கள் அடிமையினாலே அந்த பாட்டை நம்ம செய்து பாடலாம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து இனிமேலும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய என்ற உணர்வோடு நம்ம பாடலாம். Amen.
நம்ம எல்லாரும் ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள வந்து கணவனும் மனைவியும் குழந்தைகளும் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்துகிறோம். அந்த குடும்பம் இயேசுவினுடைய குடும்பம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. நம்ம எல்லா குடும்பத்தினுடைய தலைவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஸோ இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு அப்படிங்கிற பாட்டை வேலை நிமித்தமாக இருந்தாலும் பெரும்பான்மையான குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். அனுதின வாழ்க்கையினுடைய தேடல்களை உறுதிப்படுத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நோயுற்ற போது நலிந்த நிலையிலே நம்மை குணப்படுத்தி நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய அல்லல்களிலே, கவலைகளிலே, இயக்கங்களிலே, எதிர்பார்ப்புகளிலே, அங்கலாய்ப்புகளிலே நம்பிக்கை இழந்து போகிற நேரத்தில் கடவுள் ஒருவரே மாறாதவராக இருந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி, நீ கலங்காதே, திகையாதே,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் அனுதின வாழ்க்கையிலும் எங்களுடைய எதிர்கால திட்டங்களிலும் நாங்கள் தனியாக இல்லை. கடவுள் நீர் எங்களோடு இருக்கிறேன், நாங்கள் இயேசுவின் குடும்பம். அந்த உணர்வோடு மீண்டும் எங்களை கூட்டிச் சேர்த்த ஆண்டவரே உடைய தயவை எண்ணி பார்க்கும். எத்தனை எத்தனை நன்மைகள், ஆச்சரியமான வழிநடத்தல்கள், அதிசயமான நிலைகளிலே கடவுள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறது. உங்களுடைய மாறாத அன்பும் கிருபையும் உங்களுடைய இரக்கமும் அளவு கடந்தது. நாங்கள் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மில் பெருக, உம்மில் பலம் கொள்ள, உம்மில் வளர, உம்மில் ஆழப்பட, இந்த உலக வாழ்க்கையிலே உமக்கு சான்றுகளாக நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை நீர் ஒவ்வொரு நாளிலும் தருவது போல இந்த நாளிலும் இந்த கூடுகையிலும் நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். உம் திருவார்த்தைகளுக்கு நேராக எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசும் உங்களுடைய சத்தியத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் வெளிச்சப்படுத்துகிற ஆண்டவர் நீர். உங்களுடைய கிருபைகளில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய தூய ஆவியானவருடைய துணையோடு மீண்டும் உன் திருமறையை நோக்கி திரும்புகிறோம். நீரே எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் இறை மகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் கெஞ்சுகிறோம் அன்பு கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, நல்லா பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பொதுவாக நம்ம சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போகிறது குறைஞ்சிருக்குது. பாட்டு புஸ்தகங்கள்லாம் டிஸ்பிளே போடுறதுனால நம்ம பைபிளை, பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, பைபிளை நீங்கள் சுமந்தால் அது உங்களை சுமக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் கடவுளின் வார்த்தைகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் கடவுள் நம்மை சுமக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஒரு நாள் கூட்டத்தை நடத்தணும்னு நான் யோசித்த போது, இந்த கூட்டம் பொழுது உங்களுக்கு நிறைய நேரங்களில் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெட்ரீட்னு சொல்லும்போது ஒரு சிலர் தயங்குறீங்க. என்ன ரெட்ரீட்னு உட்கார வச்சு மணிக்கணக்காக நம்மளை நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரெட்ரீட்டுங்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க. ரெட்ரீட் அப்படிங்கிறது ஒரு மிலிட்டரிட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெட்ரீட்னு சொன்னால இராணுவத்தில் தான் அந்த வார்த்தை பயன்படுத்துவோம். எதுக்காக பயன்படுத்துவோம்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகும் போதெல்லாம் ரிட்ரீட் நடத்துவாங்க, வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. நம்ம போயிருக்கிறோம், நம்ம யாரார எது நம்முடைய இலக்கு அதெல்லாம் கரெக்டாக போகாத போது என்ன நடந்தது, ஏன் நம்ம தோற்றோம், நம்முடைய பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஃபார்வேர்டு போகிறதுக்கு பதிலாக வித்ட்ரா பண்ணி உட்காந்து நாமளே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் ரெட்ரீட். எதுக்காக ரெட்ரீட்னா, இனி எப்படி சரியாக நம்ம முன்னால் போகிறது, நம்முடைய இலக்கை நோக்கி எப்படி தொடர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 வார்த்தை தான் ரெட்ரீட். அதனால தான் ரெட்ரீட் சென்டர்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னா, ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, திருச்சபை மக்களை அல்லது கிறிஸ்துவ சமூகங்களை கூட்டி வச்சு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு என்ன காரணம், நாம் எங்கே தோற்று போயிருக்கிறோம், எங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், எது நம்முடைய பிரச்சனை அப்படின்னு நம்முடைய பிரச்சனைகளுக்கான வேர்களை கண்டுகொண்டு அதிலிருந்து நம்மளை முன்னோக்கி நகர்த்துவதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் களைந்து கொண்டு நாம் இன்னும் தூய சமூகமாக முன்னேறி செல்வதற்கான ஒரு உந்து சக்தி தரதுக்கு பேர் தான் ரெட்ரீட். அதனால் நான் அதிகமாக பேசுகிறத விட நீங்கள் அதிகமாக பேசணும் இல்லையா? உங்களுக்கு தானே தெரியும் உங்களை பற்றி, நம்ம எங்கே பின்னால் போனோம் அப்படிங்கிறத பற்றி இல்லையா? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகளையும் பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணுறது, ஒரு மீள் பார்வை பார்க்கணும். அதுக்கு தான் ரெட்ரீட். அதுக்கு இந்த முற்றம் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலாம்னு நான் நினச்சேன். ஏன் அப்படி பேர் வைக்கலாம்னு நினச்சேன்னா, பழைய நம்ம ஊர்களில் இருக்கிற நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க எல்லா வீட்டுக்கு முன்னாலேயும் முற்றம்னு ஒன்று இருக்கும், இருக்குதானுங்களா? உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியுமா? அந்த அந்த இடம் எதுக்கான இடம் அப்படின்னா,
வீடு இருக்கும். நம்ம இப்போ கேரளாலலாம் நீங்கள் பயணம் பண்ணும்போது நம்ம அடிக்கடி பார்க்கலாம், பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இங்கே இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் சம்பாதிச்சுட்டு போய் அங்கே பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருப்பாங்க. நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போதெல்லாம் நிறையா நேரத்தில் எதை கவனிச்சிருக்கிறேன்னா, பெரிய வீடாக கட்டி வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் இல்லாத ஏதோ ஒன்று வீட்டுக்கு முன்னால் வெளியே உட்கார்ந்துக்கிறது மூலமாக கிடைக்குதுன்னு அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய வீடுகளுக்கு முன்னால் திண்ணையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? வீடு தான் அவ்வளோ பெருசாக வசதியாக சௌகரியமாக ஆடம்பரமாக இருக்குது. எதுக்காக அவங்க வெளியே வந்து உட்கார்ந்துருக்கணும்? இயற்கை காற்று, இயற்கை காற்று, அப்புறம் வேடிக்கை பார்க்கறது மனுஷங்களை இல்லை, அங்கே என்ன நடக்குதுங்கிறத. அப்போது வீடு எவ்வளோ பெருசாக நீங்கள் கட்டி வச்சாலும் அதுக்குள்ளே இல்லாத ஏதோ ஒன்று வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கிறத தான் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்து பேசுனாங்க. அப்படி பேசும்போது அவங்க மட்டும் பேசுறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து உட்காந்துக்குவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, வீடு நம்ம கட்டி வச்சுக்கிறது உண்மைதான், ஆனால் வீட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய உரையாடல் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது மனிதர்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே தான் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம். வீடு அப்படிங்கிறது பல நேரங்களில் ஒரு அடைபட்ட இடமா இருக்குது. முற்றம் அப்படிங்கிறது ஒரு திறந்த வெளியா இருக்குது. திறந்த வெளிதான் மனிதர்களை ஆசுவாசப்படுது. திறந்த வெளியின் மூலமாகத்தான் மனிதர்கள் விசாலப்படுறாங்க. திறந்த வெளியின் மூலமாகத்தான் வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க விரும்புகிறாங்க. அதனால தான் ஒரு ரொம்ப டிடிஎஸ்ஸாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் லீவு கிடைச்சதையும் உடனே ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, வெளியே எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் மனித மனம் அடைபட்டு இருக்கிற இடத்திலிருந்து விடுபட விரும்புகிறது. ஒரு பெரிய வெளியை போய் பார்க்க விரும்புகிறது. ஒரு கவிதை சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வராத என்று என்னை சொன்னான் உயர் சாதிக்காரன், வீடு பெரிதா வெளி பெரிதா அப்படிங்கிறது கவிதை. உயர்ந்த சாதிக்காரன் ஒருத்தன் வீடு கட்டி வச்சிருக்கிறான், தாழ்ந்த சாதிக்காரன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். இவன் கேட்கிறான், வீடு பெருசா வெளியில் இருக்கிற இடம் பெருசா? எது பெருசு? வெளிதான் பெருசு, ஸ்பேஸ் தான் பெருசு, வீடு பெருசு இல்லை. வீட்டை நீங்க எவ்வளவு பெரிய அரண்மனையா கட்டினாலும் அதுக்கு பிறகு வெளிதான் பெருசா. அப்ப இந்த முற்றம் அப்படிங்கிறது உரையாடுகிற இடம். வீட்டு கதைகளை புரணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒருத்தர் அவன் அப்படியாமே, அவன் மோசம், அவன்கிட்ட பேசாத, உனக்கு தெரியுமா அவன் இப்படி பண்ணிட்டான். இந்த புரணி பேசுறது. அரசியல் இல்லை, 4 பேர் உட்காந்துக்கிட்டோம்னா டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க ஊர்களில். இப்படி 4 விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான இடமா இந்த முற்றம் இருக்கிறதுனால தான் நம்ம சபையிலையும் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, ஆராதனைன்னு ஒன்று நடக்குது. ஆனால் இது அது இல்லை, இது அதுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிற முற்றம். இந்த இடத்துல நம்ம பல சர்ச்சில் பேச முடியாத விஷயங்களை கூட பேசலாம். அதுக்கு மோசமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது இல்லை, நல்லதை பேசலாம், நல்லதை பேசலாம். அதனால இந்த முற்றம்ங்கிற நிகழ்ச்சி இனி எப்போ நம்ம சர்ச்சுக்கு வெளியே ஒரு நிகழ்ச்சி இப்படி ரெட்ரீட் நடத்தினாலும் அதை முற்றம்னு புரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் to discuss everything in a free manner, without any boundaries, without any constraints. மனித மனம் அதைத்தான் விரும்புகிறது, அதன் மூலமாக தான் நம்ம வளரணும். அதனால தான் முற்றம். இது ஒரு முற்றம், சரிங்களா? இது ஒரு பேஸ்மெண்ட்டு. ஆனால் நம்மளை பொறுத்தளவு இது ஒரு முற்றம். பல விஷயங்களை பற்றி கலந்து பேசுறதுக்கான நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், அப்புறம் நீங்கள் தான் நிறைய கலந்து பேசணும், சரிங்களா? நான் குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். பைபிளில் ஒரு வசனத்தை படிக்கலாம், எபேசியர் 5:25-27 எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5:25-27. உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையை நடத்துவது தாம் சொன்ன தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் குடித்தால் சுத்திகரித்து வருத்தமாக்கப்பட்டும் கரைத்துறை ஜலாவுகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றமான நன்மையான சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே
கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எபேசிய திருமடல் பவுலுடைய நீண்ட கால ஊழியத்தினுடைய கடைசி பகுதிகளில் அவர் எழுதுகிற 2 மடல்கள் இருக்கு. ரெண்டு லெட்டர்ஸ். அந்த 2 லெட்டர்ஸ்க்கு டியூட்ரோபாலின் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். டியூட்ரோபாலின் அப்படின்னா பவுலுடைய எழுத்து நடை இல்லாத கடிதங்கள். பவுலுடைய கடிதம்னு நாம் அதை சொன்னாலும் பவுல் எழுதியிருக்கிற மற்ற கடிதங்களை போன்ற ரைட்டிங் ஸ்டைல் இல்லாத, அவர் பயன்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாது இருக்கிறதுனால அது டியூட்ரோபாலின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பவுலோ அல்லது பவுலோடு இருந்த அவருடைய அடியார்களோ கூட இருந்த ஊழியர்களோ யாரோ ஒருவர் பவுலை உருவாக்கி கொண்டவர்களாக எழுதிய ஒரு கடிதம். இந்த கடிதத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் ரொம்ப நாளாக ஊழியம் செஞ்சு பல ஊர்களுக்கு சுற்றி தெரிஞ்சு அங்கெல்லாம் சின்ன சின்ன சபைகளை உருவாக்கிட்டார். இந்த சபைகளை உருவாக்குறதுக்கு பிறகு கடைசி காலங்களில் தான் செஞ்ச ஊழியத்தை பற்றி ஒரு மறுபடியும் யோசிச்சு பார்க்குறான். நாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் எப்படிப்பட்ட மக்களை சந்திச்சோம், அங்கெல்லாம் உருவாக்கின சபைகள் எப்படிப்பட்ட சபைகளாக இருந்துச்சு அப்படிங்கிறத திரும்பி பார்க்குறார். அப்போ பவுலுடைய ஊழிய காலத்தினுடைய கடைசியில் அவர் உருவாக்கின திருச்சபைகளை எல்லாம் வந்து யோசிக்கும் போது அவருடைய மைண்டில் என்ன வருது அப்படின்னா, நாம் உருவாக்கின திருச்சபைகள் எதற்காக நாம் உருவாக்கினோம், இப்பொழுது அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அந்த சபைகள் இருக்கிறதா? புரியுதுங்களா? சபைகளை உருவாக்கிட்டாரு. அதுக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்முடைய ஊழிய காலத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வர்றாரு. தான் உருவாக்கின சபைகள் உண்மையிலேயே அந்த நோக்கத்தோடு தான் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கிறார். திருச்சபையினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நான் செஞ்ச வேலையை நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு மதிப்பீடு செய்வோம்ல. இது எப்படி இருந்துச்சு, இது உண்மையிலேயே நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோமா, அல்லது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நாம் என்ன நினைச்சுக்கிட்டு செஞ்சோமோ அதுதான் இப்போ இருக்குதா, அல்லது அதனுடைய அர்த்தம் மாறி போச்சா, அப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஒரு ரிவ்யூ லெட்டர் தான் எபிஸ்டல் ஆஃப் எபேசியன்ஸ் அண்ட் கலேசியன்ஸ். 2 கொலேசியன்ஸ் 2 லெட்டரும் இப்படிப்பட்ட லெட்டர்ஸ் பவுலுடைய கடைசி காலத்தில். அப்போ என்ன அவருடைய மைண்டில் வருதுன்னா, தான் உருவாக்கின சபைகளுடைய நோக்கத்தை சார்ந்துதான் அந்த சபைகள் இருக்கிறது என்றால் அந்த சபைகளுக்குள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் சர்ச் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்கும். இந்த நோக்கத்தினால தான் அதை நான் உருவாக்கினேன். அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி சர்ச்சா இருக்கும்? அப்படின்னா இது எப்படி ஆகணும், எப்படி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு அப்படி யோசிக்கணும். அப்படி சபையை மாற்றி எப்படி அது உருவாகணும்னு யோசிக்கும் போது அவருக்கு பல மெட்டஃபர்ஸ் ஞாபகத்துக்கு வருது, உருவங்கள் வருது. இப்போ சபையை பற்றி நேரடியாக அவர் சொல்லாமல் உருவகங்களாக சில விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான உருவகம் தான் கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அந்த இதுதான் இந்த இடத்துல சொல்றார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். அப்ப சபை என்பது மனைவியாகவும் கிறிஸ்து என்கிறவர் மகனாக மணவாளனாக உருவகம் தான் சொல்றாங்க. இது ஒரு உருவகம் இல்லைங்களா? சபைங்கிறது எப்படி இருக்கணும்னு யோசிக்கும் போது அவருக்கு வரக்கூடிய ஒரு ஒரு மெட்டபர் தான் இந்த ஃபேமிலி மெட்டபர். ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற குடும்பம் மாதிரி தான் கிறிஸ்துவும் நாமும் இருக்கணும், அதாவது சபையும் இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப சபைங்கிறது என்னன்னு சொல்றதுக்காக பவுல் உபயோகிக்கிற ஒரு உருவகம் தான் இந்த ஆண் பெண் உறவு சார்ந்த ஒரு உருவகம். நமக்கு தெரியும், உறவு தான் அடிப்படை. இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்குதுன்னா உறவின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கு. உறவு தான் ரொம்ப பேஸ். ஒவ்வொரு உயிரும் எதற்காக இயங்குகிறது என்றால் உறவுக்காகத்தான் இயங்குகிறது. உறவுகள் இல்லாத ஒரு உலகத்திலே யார்
நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மரம் நிற்குது அப்படின்னா அதுக்கு மண் வேணும், சூரிய ஒளி வேணும், மழை பெய்யணும் இல்லையா? அது அப்போ தான் உயிரோட இருக்கும். இத்தனையும் இல்லாமல் ஒரு மரம் நிற்குமா? அப்போ ஒரு மரம் நிற்கணும்னா இத்தனை இயற்கை உதவிகளும் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக மரத்துக்கு உபயோகப்படுது? மரத்தோடு இதெல்லாம் உறவு வச்சிருக்கு. மண் உறவு வச்சிருக்கு, சூரிய ஒளி உறவு வச்சிருக்கு. இதெல்லாம் உறவு வச்சிருக்கிறதுனால தான் அந்த மரம் வருது. இந்த மரம் வளருது, மரத்தில் ஒரு பூ வருது, அந்த பூவிலிருந்து ஒரு பழம் வருது. அந்த பழத்தை அந்த மரத்தில் வைக்கிற ஒரு பறவை வந்து உட்காருது. அந்த பறவை அந்த பழத்தை கொத்தி சாப்பிடுது. அதனுடைய விதைகளை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய் எச்சமாக வெளியே போகுது. அங்கே ஒரு விதை விழுந்து அங்கே ஒரு சின்ன துளிர் வந்து அது திரும்பவும் மரமாகுது. அந்த மரம் வளருது. மரம் வளர்ந்ததுன்னா மழை வருது. பாருங்க, ஒரு பெரிய சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் உறவின் அடிப்படையில் பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சி இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு. அப்போ உலகம்ங்கிறது எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய உறவு சமூகமாக உலகம் இயங்குது. ஒன்றுக்கு ஒன்று தந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் சூரியன் உதிச்சிருச்சு, நாம் எல்லாரும் கேட்டால் உதிச்சுது. அல்லது இன்னைக்கு உதிக்காத சூரியனேன்னு சொன்னால் அது நிற்கப்பா போகுது? இல்லை. சூரியன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உதிக்கிறதும் இந்த பூமிக்கு சூரிய வெளிச்சத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கு. மழை வருது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கையும் ஒன்னோடு ஒன்றுக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் உலகம் அப்படிங்கிறது ஒரு உறவு சமூகம். உலகம் அப்படிங்கிறது சும்மா இல்லை. எதுவும் தனியாக இருக்க முடியாது. எதுவும் இங்கே தனியாக இல்லை. ஒவ்வொன்றும் இன்னொன்னோட சேர்ந்து தான் இருக்க முடியும். இதுதான் சயின்ஸ், இதுதான் பிலாசபி, இதுதான் தியாலஜி. அப்போ அடிப்படையில் உயிர் வாழ்தலுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உறவோடு இருக்கும் ஒரு சமூகம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆணை படைக்கிற கடவுள் ஆதாமை படைச்சதுக்கு பிறகு ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல. எல்லா உயிர்களுக்கும் உறவுகள் இருக்கிறது. மனுஷனுக்கு மட்டும் ஒரு நல்ல உறவு இல்லையே அப்படின்னு சொல்லித்தான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைக்கிறார். அப்போ ஆண் தனியாக இருக்க முடியாது. பெண் ஆணுக்காக படைக்கப்பட்ட ஒருத்தி. அப்படியானால் ஆண் யாருக்காக படைக்கப்பட்டவள்? ஆண் பெண்ணுக்காக படைக்கப்பட்டவள். அப்போ ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் கொடுத்துக் கொள்ளுகிற ஒரு உறவு, அது உறவு. இந்த உறவு சமூகத்தில் எந்த இடத்துல ஆண் பெண்ணுக்கு தன்னை தரமாட்டேன்னு சொல்றானோ, அல்லது ஆண் தான் உயர்ந்தது பெண் தாழ்ந்ததுன்னு சொல்றானோ, அங்கு பிரச்சனை. ஏனென்றால் ஒன்னோடு ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒன்றுக்கு ஒன்று கொடுக்குதுன்னா எதுவும் பெருசு இல்லை, எதுவும் சிரசு இல்லை. பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. அப்படின்னா இதுதான் இந்த நேச்சுரல் வேர்ல்ட் கிரியேட்டட் இன் ஹார்மனி, லயம். நம்ம தமிழ்ல சொல்றோம் பாருங்க, லயம், இணக்கம். ஏன் ஆலயம்னு பேர் வச்சு தெரியுங்களா? சர்ச்சுக்கு ஏன் ஆலயம்னு பேர் வச்சுக்கிறாங்க தெரியுமா? லயம்ங்கிற வேர்டு தான் ஆலயம்ங்கிற வேர்டு. அதாவது பலதரப்பட்ட மனுஷங்க பல விதமான ஆட்டிடியூடோட வந்தாலும் இந்த இடம் எதுக்கான இடம்? எல்லாரும் ஒன்னா ஒரே லயத்துல, ஒரே சுதியில, ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுக்கான இடம். அப்படி இருக்குதா என்னப்பா தெரியல. ஆலயம் அப்படி இருக்குங்களா? லயத்தோடு இருக்குதா? இல்லை. ஆனா கடவுள் படைச்ச உலகம் லயத்தோடு இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட. இதுல என்ன நடக்குது? ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த பெண்ணை சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு உருவாக்குறதுக்கு பிறகு அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நாங்கள் வளர்த்துட்டோம், இனிமேலும் நீ என்ன பண்ண முடியாது, இங்கேயே இருக்க முடியாது, உனக்கு என்ன செய்ய போறோம்? திருமணம் செய்யும் போது என்ன நடக்குது? அந்த பெண் பெற்றோரோட இனிமேல்
இருக்க முடியாது. இன்னொரு குடும்பத்துக்கு போய் வாழணும். அப்போ இன்னொரு குடும்பத்தை உருவாக்கணும்னா என்ன நடக்க வேண்டியிருக்குதுன்னா, இங்கிருந்த நீ புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போகணும். அப்போ தான் இன்னொரு உறவுங்கிறது உருவாகும். அப்போ இந்த நகர்வு இருக்குதுல்ல, வாழ்ந்த கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பெற்றோர்கள் இருக்கிற, நம்மை வளர்த்து ஆளாக்கி அந்த இடத்துலையே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே போக வேண்டியது. இப்போ பாருங்க, அம்மாவுடைய தாயுடைய கற்பப்பை ஒரு குழந்தையை உருவாக்கு. குழந்தை வளர்ந்து 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 10 மாசத்துக்கு பிறகு இதுதான் எனக்கு பிடிச்ச இடம், நான் இங்கேயே இருக்க போகிறேன்னு அந்த குழந்தை சொல்லுமா? சொன்னா என்ன நடக்கும்? அந்த குழந்தை உயிர் வாழ முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்கிருந்து வெளியே பயணப்பட வேண்டி இருக்குது. பயணப்படுவதன் மூலமாகத்தான் உயிர் வாழ்தல் அடுத்த கட்டங்களுக்கு போகும். அது மாதிரி தான் ஒரு உறவு, ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போவது. நான் இந்த பகுதியை ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு டைப்பாலஜியை வச்சுக்கிட்டு விளக்குறேன். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் சொந்தமாக வாழ்ந்த ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு பேர் என்னது? ஊருங்கிற பேர் தான், கல்தேய பட்டணமாக இருக்கிற ஊர். கடவுள் என்ன செய்யறாரு? ஆபிரகாம், நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நீ இங்க இருக்கக்கூடாது, இங்கிருந்து புறப்பட்டு. ஆபிரகாமுக்கு கஷ்டமா இருந்திருக்குமா? இருக்காதா? நான் இதுவரைக்கும் என்னை வளர்த்து ஆளாக்குனா எங்க அப்பா அம்மா, என்னுடைய சொத்து சொந்தங்க, என்னுடைய எல்லாம் இதுதானே என்னுடைய பாஸ்ட் டென்ஸ். ஆபிரகாமுடைய கடந்த காலம்னா அதுதான். அப்போ ஒட்டுமொத்தமா இங்கிருந்து போ அப்படின்னா, உன்னுடைய ரூட்ல இருந்து நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கிருந்து நீ புறப்பட்டு அப்படிங்கிறது தான் கடவுளுடைய அழைப்பு. ஏன் அந்த அழைப்புனா, நீ இன்னொரு புதிய உறவு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். இருக்கிற இடத்திலிருந்து புறப்படுவதன் மூலமாகத்தான் உறவுகள் விரிவடைகிறது. திருச்சபை அப்படிங்கிறதுக்குரிய அழைப்பு அதுதான். நான் ரிட்ரீட்டுக்கு கொடுத்திருக்கிற ரிட்ரீட்டினுடைய தலைப்பு சர்ச் ஆன் தி மூவ். திருச்சபை என்பது நகர வேண்டும். நகர்தல் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா, நாம் இருந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே இருக்கிற வரைக்கும் இந்த திருப்பணியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கா. மிஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வது அப்படிங்கிறது தான். அதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த நகர்தலை கடவுள் சொல்றார். நீ இங்கிருந்து புறப்பட்டு உன்னுடைய தந்தையின் வீட்டையெல்லாம் விட்டு, இல்லையா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் படிக்கலாம். ஆபிரகாமுடைய இந்த நகர்வு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவம், யூதம், இஸ்லாம் போன்ற கடவுள் பற்றி புரிந்து கொண்ட ஒரு சமூகங்கள் எல்லாம் உலகத்தில் இருப்பதற்கு காரணம் ஆபிரகாம் கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்பட்ட பயணத்தில் தான் நடக்குது. இந்த 3 மதமும் ஆபிரகாம் இன்னைக்கு கொண்டாடுறாங்களா இல்லையா? ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன் அப்படிங்கிறத 3 மதமும் கிளைம் செய்யுது. அதுக்கு காரணம் ஆபிரகாமுடைய இந்த புறப்படுதல் தான், இந்த பயணம் தான். அவர் மட்டும் இல்லைங்க, இதுதான் என்னுடைய இடம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இவ்வளவு பெரிய ஒரு உறவு சமூகத்தை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்க முடியாது. அப்ப நகர்தல், ஒரு இடத்திலிருந்து புறப்படுதல் அப்படிங்கிறது உறவினுடைய அடிப்படை தேவையாக. நகர்தல் அப்படிங்கிறது வெறுமனே ஜியோகிராபிக்கல் ஷிஃப்டிங் மட்டும் இல்லை. எனக்கு ஒரு கருத்து சரின்னு படுது, இன்னொருத்தனுக்கு இன்னொரு கருத்து சரின்னு படுது. நான் எனக்கு உள்ள கருத்து தான் சரி, அவனுக்கு உள்ளது தப்பு அப்படின்னு சொன்னா நான் நகர மாட்டேங்கிறேன். நகர்றதுன்றது வெளியே நகர்றது மட்டும் இல்லைங்க, எனக்குள்ளேயும் நகர வேண்டி இருக்கு. நான் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனையும் அந்த கருத்தை ஏத்துக்க இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் நான் இன்னொருத்தனுடைய அதர் சைடை என்ன பண்ண மாட்டேங்கிறேன், பார்க்க மாட்டேன். சர்ச்சில் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு இதுதான் உனக்கு அதுதான் அப்படியே வச்சுக்க அப்படின்னா என்ன நடக்காது, உறவு சாத்தியம்.
கூட என்னுடைய கருத்தை நான் ஒரு திறந்த மனதோட என் கருத்தில் இருக்கிற நல்லதையும் உன் கருத்தில் இருக்கிற நல்லதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உரையாடல் செய்வதன் மூலமாகத்தான் இந்த நகர்தலை நம்ம சாதிக்கும். அப்ப நகர்தல்ங்கிறது எங்க நடக்கணும் அப்படின்னா, ஒரு பிடிவாதமா எனக்குள்ளதை நானே வச்சுக்கிட்டு இதுதான் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள உறவுங்கிறது வாய்ப்பே. உறவுங்கிறது எப்படின்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் சைட் ஆஃப் த ட்ரூத், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் சைட் ஆஃப் த மைண்ட். இன்னொருவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது போலதான், அல்லது அவனுடைய நான் எந்த அளவுக்கு ரொம்ப பேசிவா அவனை ஏத்துக்கிறனோ அந்த அளவுக்கு தான் எனக்குள்ள உறவு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் கடவுளாகவே இருந்திருந்தால் கிறிஸ்துவம் உருவாக்கி இருக்குமா? கிறிஸ்துவம் அப்படிங்கிறது கடவுள் மனிதனாகி நம்மை போல் வந்தார் என்பதை தானே உருவாக்குது. ஏன் வரணும்? கடவுள் கடவுளாக இருக்க வேண்டியது தானே. கிறிஸ்துவின் மூலமாக எதுக்கு இந்த உலகத்துக்கு வரணும்? உறவு வேண்டும். மனிதர்களை நாம் சென்றடையாத வரைக்கும் மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்க பாருங்க, கடவுளுக்கு நிகராக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் அதை விட்டுவிட்டு தன்னைத்தான் வெறுத்து இந்த உலகத்தினுடைய அடிமையின் ரூபமாக ஆகி சிலுவை மரணத்தையே ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். அப்படிங்கிறது ஒரு டிராவல், ஒரு பயணம். அங்கிருந்த கடவுள் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற பயணம். ஏன் அப்படி ஆக வேண்டும் என்றால், நான் யாரோடு உறவு கொள்ள விரும்புகிறேனோ அவர்களில் ஒருவனாக அவர்களை போல மாறும் பொழுதுதான் அங்கு எனக்கும் அவர்களுக்குமான உறவு சாத்தியப்படுகிறது. அப்ப இந்த டிராவலை திருச்சபை என்னைக்கும் வச்சுட்டே இருக்கும். எந்த ஒரு சர்ச்சு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அந்த சர்ச்சு செத்து போயிடுச்சு, அந்த சர்ச்சினுடைய டிராவல் நின்று போயிடுச்சு. அப்ப நகர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற மனநிலை உள்ள மனிதர்கள் தான் அர்த்தமுள்ள சபையை உருவாக்குவார்கள். இப்போ இந்த நகர்தல் தான் உறவினுடைய அடிப்படை அப்படின்னா, இந்த குடும்ப அமைப்பை வச்சு நம்ம சில விஷயங்களை மட்டும் நம்ம சிந்திக்கலாம். ஒண்ணு, கணவன் மனைவி உறவு போன்றதுதான் திருச்சபையில் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவு என்றால், கணவனோடு இருக்கிற அன்பிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உண்மை தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் முக்கியமானது இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் எது முக்கியமானது? ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாக இருப்பது. நான் எந்த அளவிற்கு என்னுடைய உறவுக்கு உண்மையாக இருந்தேன். நான் வந்து பெரிய படிச்சிருக்கலாம், நிறைய பணமெல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம், நிறைய சொத்து வச்சிருக்கலாம், அல்லது எனக்கு பெரிய சமூக அந்தஸ்து இருக்கலாம். இத்தனை இருந்தாலும் நான் என்னுடைய உறவுக்கு உண்மையாக இல்லைன்னா நல்ல குடும்பம் உருவாகுமா? அப்ப நல்ல குடும்பம் எங்கே உருவாக வாய்ப்பு இருக்குது? நான் என்னுடைய உறவுக்கு உண்மையாக இருப்பேன். உண்மை என்கிற நிலையில் தான் நல்ல ஒரு குடும்ப அமைப்பு உருவாகும். உண்மை இல்லாட்டி என்ன நடக்காது? குடும்ப அமைப்புல எந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது உறவினுடைய மகிழ்ச்சியும் நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த உண்மையற்ற ஒரு ஒரு மனிதனால் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியாது. பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய அந்த விவரிப்புல கடவுள் இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. திடீர்னு பாம்பு வந்து இதை சாப்பிடலான்னு சொல்லுது. ஒருவேளை இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கனி ஆயிற்று, இதை நீ சாப்பிடலான்னு சொல்றீங்க, இது ஒரு நிமிஷம் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சா? சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த கதை? ஒருவேளை ஆதாம் மாற்றி விட்டுருக்கலாம். நீ இப்படி கடவுள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, எதுக்கு நமக்கு வேண்டாம் பம்பு, பேசாமல் இருந்தது, வேற ஏதாவது சாப்பிடு, எத்தனையோ இருக்குது, பசி எடுக்குதுன்னா எத்தனையோ சாப்பிட்றதுக்கு இருக்குது, அதை போய் ஏன் சாப்பிட்றேன்னு ஒருவேளை மாற்றி ஆலோசனை சொல்லி இருக்கலாம். டிஸ்கஸ் பண்ணப்படலை. பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையே 3வது ஆள்னால தான் வருது. இந்த பாம்பு தான் 3வது ஆள். எப்பவுமே 3rd பர்சன்கிற ஒரு டேஞ்சரஸான குடும்ப அமைப்பில் கணவனும் மனைவியையும் தாண்டி ஒரு இது சொல்லுவாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வீட்டில் சண்டை, ஓயாத சண்டை. பக்கத்து வீட்டுக்காரங்க பொறுமையாக இருந்து பார்த்தாரு, சத்தம், பயங்கர சத்தம், கணவனும் மனைவியும் ஒரே அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை நடந்துட்டு, பொறுமையாக இருந்தது பொறுக்க முடியாமல் அவர் வந்து, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? 3வது ஆள், அவர் தான் 3வது ஆள். அவர் கேட்குறாரு, இல்லை பிறக்க போகிற குழந்தைக்கு சுப்பிரமணியம்னு பேர் வைக்கணும்னு நான் சொல்கிறேன்,
அவரு சம்பத்துன்னு பேர் வைக்கணும்னு சொல்றாரு. இதுதான் எங்களுக்குள்ள சண்டை. ஏன் நீ சுப்பிரமணியம், அது எங்க அப்பா பேரு, அதுதான் வைக்கணும். அவரு ஏன் சம்பத், அது அவங்க அப்பா பேரு, அதுதான் வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு சுப்பிரமணியன் பேர் வைக்கிறதா அல்லது சம்பத்துன்னு பேர் வைக்கிறதா அப்படின்னு தெரியல. அப்போ மூணாவதா வந்த ஆள் சொன்னாரு, சரி சுப்பிரமணிய சம்பத் குமார்னு வைங்க அப்படின்னா. இது நல்ல யோசனையா இருக்குது. சுப்பிரமணிய சம்பத் குமார், ஓகே. அவர் போயிட்டார். ராத்திரி சாப்பிடும்போது அந்த கணவனும் மனைவியும் பேசிட்டாங்க. நல்ல யோசனை சொன்னார் இல்லையா அவரு? உங்க அப்பா பேரும் எங்க அப்பா பேரும் சேர்த்து வச்சாரு. ஆமா, அந்த குமார்ங்கிறது யாரு? அது அவங்க அப்பா பேரு. சோ மூணாவது ஆள் என்ன பண்றாரு? ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வந்து புது பிரச்சனையை உருவாக்குறாரு. So third person is always danger. இந்த பாம்பு தான் இங்கே மூணாவது ஆள். ஒருவேளை இப்படி மூணாவது ஆள் யோசனை சொல்ல வரும்போது கணவனும் மனைவி யோசிச்சிருந்த அந்த பிரச்சனை வந்திருக்காது. உண்மைத்தன்மை தான் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா பேச வைக்கிறது இல்லைங்களா? எந்த மறைவும் இல்லாம ஒரு ஆள் பேசுறாருன்னா அந்த ஆள் முழுசா நம்புறாரு, உண்மையா இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார். பாருங்க, நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை படிக்க. ஆபிரகாம் எவ்வளவு உண்மையாக இருந்தார் அப்படின்னு அவர் சொல்றார். படிக்க நெகேமியா 9வது அதிகாரம். உண்மை உள்ளதாக கண்டு, அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? கடவுளுக்கு உண்மை உள்ளதாக இருந்தது. உண்மைதான் ஆபிரகாமை கடவுள் ஏற்றுக்கொள்வதற்கும், இவன் தான் என்னுடைய மனிதன், இவனிலிருந்து தான் ஒரு புதிய வரலாற்றை தொடங்க போறேன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையா இருந்தது இல்லையா? எபேசியர் 4வது அதிகாரத்துல 25வது வசனம். ஆகவே படிங்க, எபேசியர் 4:25. பொய்யை களைந்து அவன் மெய்யை பேச வேண்டும். என்ன பேசணும்? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஒரு உடலில் உறுப்புகளாக இருக்கிறோம். அப்போ நாம் உண்மை பேச வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை நாம் எல்லாரும் ஒரு உடம்பினுடைய அங்கங்கள், உறுப்புகளாக இருக்கிறோம் இல்லையா? சிமிர்னா சபையை பற்றி வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் எழுதும்போது சிமிர்னா சபை கடைசி வரைக்கும் உண்மை உள்ள ஒரு சபையாக இருந்தது படிக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் படிக்க. மரண பரியந்தம் உண்மையாக இரு. சபைக்கு கடவுள் சொல்லுகிற செய்தி இதுதான். நீங்கள் கடவுளுக்கு உண்மை உள்ள மனிதர்களாக இருந்தால் நீங்கள் எத்தகைய துன்பம் வந்தாலும் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்கிற சக்தியை கடவுள் தருவார். ஆனால் உண்மையற்ற நிலையில் நாம் ஒரு சபையாக இருந்தால் நம்முடைய சபை என்பது உண்மையிலேயே கடவுளின் பார்வையில் ஒரு நல்ல சபையாக இருக்காது. அப்போ திருச்சபையினுடைய அடிப்படை என்பது ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுவது, வெளிப்படையாக இருப்பது, பிரச்சனைகளின் நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் இந்த உண்மையான அந்த தெய்வீக அன்பை, ஃபெய்த்ஃபுல்னஸை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் உண்மை இல்லாமல் இருப்பது துரோகம். ஒருவருக்கு உண்மை இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது கடவுளுக்கு செய்கிற துரோகம்னு போட்டிருக்கு இல்லையா? மல்கியா. இந்த துரோகம் அப்படிங்கிறது என்னன்னா கடவுளை விட்டு விட்டு இன்னொரு கடவுளுக்கு பின்னாக போகும். ஏன் போனாங்க? பொருளாதார தேவைகளுக்காக போனாங்க. எனக்கு இந்த கடவுளை கும்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதுக்கு அப்படி பின்னால போயிட்டாங்க. இப்படி விடுதலையின் கடவுளுக்கு உண்மையற்ற மனிதர்களாக இருந்தாங்க. இப்போ இது till the last breath of our life we have to be truthful to God. அதுதான் நம்முடைய அப்போ குடும்ப வாழ்க்கையை போன்றது தான் திருச்சபை என்றால் இந்த கிறிஸ்துவுக்கு நாம் எப்போதும் உள்ள மக்களாக இருக்கிறோம். இன்னொன்று
பிரச்சனைகளின் நேரங்களில் நம்பிக்கையை விடக்கூடாது. உறுதியான நம்பிக்கை. இல்லைங்களா? கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுக்கும்போது ஐயர் என்ன சொல்றாரு? உறுதியான நம்பிக்கைக்கும் அந்த தாலியை பிடிச்சிட்டு சொல்றவங்க உறுதிமொழி இருக்கிறது இல்லையா, அது ஒரு வேர்டு தான் உறுதியான நம்பிக்கை. உண்மையான அன்பும் உறுதியான நம்பிக்கையும் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படையாகும். என்னன்னா, கஷ்டம் வரும்போது நம்ம நம்பிக்கை இழந்துவிட கூடாது. இந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்கிற ஒரு சபை தான் அல்லது ஒரு குடும்பம் தான் கடைசி வரைக்கும் ஒரு சமாதானமான அல்லது பிரச்சனைகளின் நேரங்களில் நாம் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் உயர்வானது. நான் உன்னை பெரிய இனமாக்குவேன்னு சொன்னார். ஆனா 100 வயசு வரைக்கும் என்ன இல்லை, குழந்தை. பெரிய இனமாக ஆக்கியிருக்கணும்னு சொன்ன கடவுள் எத்தனை குழந்தையை தந்திருக்கணும் இல்லையா? ஆனா ஏன் 100 வயது வரைக்கும் உனக்கு நான் ஒரு புதிய நிலத்தை தருவேன்னு சொன்னாரு? மனைவி இறந்து போகுது சாராள். அந்த மனைவியை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. வாக்குறுதி என்ன? உனக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பை தருவேன். அப்போ வாக்குறுதி என்பது என்னவோ உயர்வாகத்தான் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் அவ்வளவு எளிமையாக கிடைச்சது. ஒரு ஏத்தியனாக இருக்கிற அந்த பகுதியை படிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல இந்த ஆபிரகாம் யார்? ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமானவர். கடவுள் சொன்னார் என்று அதையெல்லாம் விட்டு வந்தார். கடவுளுடைய வாக்குறுதி என்ன? உனக்கு ஒரு பெரிய தேசத்தை தருவேன் என்று. ஆனால் மனைவி இறந்தபோது மனைவியை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லாத ஒருவராகத்தான் ஆபிரகாம் இருந்தார். அப்போ வாக்குறுதி எல்லாம் இவ்வளவு பொய்த்து போன போது அல்லது தாமதமாகும் போது எப்படி இருந்திருக்கு ஆபிரகாமுக்கு? நம்பிக்கை இழந்து போயிருப்பாரா இல்லையா? என்னடா இந்த கடவுள் நம்மளை கூப்பிட்டு வந்து அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி கடைசியில் இப்படி நம்மளை கை விட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில ஆபிரகாம் உறுதியோடு பயணம் செய்தார். கடவுளை மட்டுமே பற்றி கொண்டார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான தருணங்களிலும் உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அப்போ திருச்சபையினுடைய அடிப்படை என்ன? நாம் நம்முடைய பிரச்சனைகளில, நம்முடைய நம்பிக்கையின்மைகளில கடவுளை பற்றிய உறுதியான நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கு நாம் கேட்ட ஜெபங்கள் பதில் கிடைக்காமல் போகலாம். நாம் எதிர்பார்த்து ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் போகலாம். நம்முடைய விருப்பம் ஒன்று ஆனால் நடப்பது ஒன்று. நான் என்ன செய்கிறது? இல்லை, அத்திமரம் கனி தராமல் போனாலும், திராட்சை கொடி பலன் தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. ஆபத்துடைய வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்டதெல்லாம் கிடைக்கலனாலும், எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் எனக்கு கொடுக்கலனாலும் நான் கடவுளுக்குள்ள. அப்போ உறுதியான நம்பிக்கை என்பது நாம் கேட்டதெல்லாம் நடந்து அதற்கு பிறகு வருகிற ஒன்று. உறுதியான நம்பிக்கை என்பது கிடைக்காத போது என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டதா இல்லையா என்று கூட தெரியவில்லை என்ற நிலையிலும் கடவுளின் மீது பற்றுறுதி கொண்டு உறுதியான நம்பிக்கையை கொண்டு. அப்போ உண்மையாக இருப்பது இரண்டாவது, உறுதியான நம்பிக்கையோடு இருப்பது. மூன்றாவது, அன்புதான் எல்லாவற்றுக்கும் தலை இல்லையா? அன்பு நமக்கு இல்லை என்றால் தாலியை பிடிச்சு கொடுக்கும்போது சொல்லுகிற இன்னொரு வார்த்தை நிலையான அன்பு. உறுதியான நம்பிக்கை நிலையான அன்பிற்கு அடையாளமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிலையான அன்புன்னா என்ன? எல்லா காலகட்டத்திலும் அன்புள்ள மனதோடு குடும்ப வாழ்க்கை. நிலையான அன்புங்கிறது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அன்பில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பிலே தான் 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினாலும் என்னென்னமோ பண்ணினாலும் எல்லாத்துக்கும் மேலே என்னதான் இருக்குது? அன்பு தான். கடைசியில் அந்த 14ஆவது வசனத்தில் எல்லாவற்றிலும் அன்பே தலையாக இருக்கிறது. அப்படின்னா எப்படி? என்ன, யாருக்கு அதை சொல்றாருன்னா, எனக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, அப்படி ஒரு வரவு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு பெருமை பாராட்டாதே. அன்பு இருக்குதான்னு கேட்கணும். இதெல்லாம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஓசை இடுகிற கைத்தறம், அதாவது வெறும் சத்தம்.
வெறும் சத்தம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மீனிங்லெஸ் சவுண்ட் அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வருவதே அன்புதான். அன்பு இல்லாத ஒரு சமூகத்திலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு திருச்சபையிலே நிச்சயமாக கடவுள் இருப்பது இல்லை. 1 யோவான்ல படிக்கிறோம், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்புதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் நேரங்களிலே கடவுளோடு நமக்கு இருக்கிற பற்றுறுதியிலே வலுப்படுத்த குடும்பமாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அன்பு குறைய குறைய நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்று போகிறது. பல நேரங்களில் நம்மை வெறுப்பேற்றுகிற, நம்மை அவமானப்படுத்துகிற, நம்முடைய ஆழ்த்துவத்தை, பர்சனாலிட்டியே அசாசினேட் பண்ணக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, நடக்குது இல்லையா? திருச்சபைக்குள்ளேயே நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். திருச்சபைக்கு வெளியே நாம் செய்கிற வேலை இடங்களிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயல்பாகவே நாம் என்ன நினைப்போம் என்றால், அன்புக்கெல்லாம் இந்த உலகத்தில் இடம் இல்லை. நம்ம எவ்வளவு அன்புதான் கொடுத்தாலும் அவன் நமக்கு திருப்பி நமக்கு என்ன தர்றான்? நமக்கு வேதனையும் வருத்தத்தையும் தர்றான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அன்பு கொடுக்கணும்? இது ஒரு பெரிய சவால். நம்மை அவமானப்படுத்துகிற, நம்மை அசிங்கப்படுத்துகிற ஒரு சமூகத்திற்குள்ளாக இருந்து கொண்டு அன்பாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது பெரிய சவால். அவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் தொடர்ந்து அன்பாகவே இருப்பதற்கு பழகுகிற பழக்கத்தை தான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? கொண்டாடினார்களா? நீங்க தான் மேசியா, நீங்க தான் சூப்பர்னு சொன்னாங்களா? இல்லை. கூட இருந்தவர்களே காட்டி கொடுத்தார்கள், கூட இருந்தவர்களே தெரியாது என்று சொன்னார்கள். துரோகத்தின் நடுவில் தான் கிறிஸ்து அன்பாக இருந்தார், அன்பை பற்றி பேசினார். தன்னை காட்டி கொடுக்கிற சமூகத்தை உட்கார வைத்துக் கொண்டுதான் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ வெறுப்பும் பகையும் அவமானங்களும் நிறைந்த ஒரு உலகத்தில் எப்படி அன்பாக இருப்பது என்பதுதான் கிறிஸ்து நமக்கு காட்டிய வழி. என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அன்பாக இருப்பேன் என்பதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் என்ன மலை பிரசங்கத்தில் சொல்ற வரி இல்ல, பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், ஒரு கன்னத்தில் அறைகிறவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள். அப்போ நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது இயேசுவினுடைய வாழ்க்கை. இப்போ அன்பாக இருப்பதற்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. இயல்பாகவே எப்படி நம்ம மாறுவோம்னா ரொம்ப அரகண்டா மாறிடுவோம். அப்படித்தானே மாறுவோம், அப்படித்தானே ரியாக்ட் பண்ணுவோம். நம்மளை தொடர்ந்து ஒரு சமூகம் நம்மை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அல்லது நம்மை அசிங்கப்படுத்துகிறது, நம்மை நிந்தைக்குள்ளாக்குகிறது அப்படின்னா இயல்பாகவே நம்முடைய முகம் மாறி போயிடுமா இல்லையா? நம்முடைய உள்ளம் ரொம்ப கரடு கொண்டா ஆயிடும். பல பேர் இன்னைக்கு இந்த உலகத்தில் சிரிக்கிறதே இல்லை, சிரிப்பு வர்றது இல்லை. ஏன்னா இந்த உலகம் அப்படி ஆக்கி விட்டு இருக்கு, அப்படி அவர்களை ஆக்கி. அப்போ இப்படிப்பட்ட உலகத்துக்கு நடுவில் எப்படி அன்பாக இருப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. நிலையான அன்போடு குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பிலும் நாம் இருக்கும்போதுதான் ஒரு உண்மையான திருச்சபை நமக்கு உருவாகும். இந்த நிலையான அன்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தப்படுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அன்பு என்பது ஒரு மன உணர்வு அல்ல, ஒரு ஆட்டிடியூட் அல்ல. அன்பு என்பது இழப்பதற்கு தயாராக இருக்கிற மனம். அன்பு அப்படிங்கிறது சாக்ரிஃபிஷியல் லவ்னு அர்த்தம். ஏனென்றால் நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்ல யாருக்குனாலும் சொல்லலாம். ஆனால் நீ அன்பாக இருந்ததற்காக என்னவெல்லாம் இழந்தாய் என்பதுதான் நீ அன்பாக இருந்ததற்கான அடையாளம். ஆபிரகாமுடைய கதையிலே நம்ம பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு பிறகு குழந்தையே இல்லாத ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார், ஈசாக் என்கிற ஒரு குழந்தை கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். தன்னுடைய சொந்த நிலப்பரப்பிலே தன்னுடைய கடந்த காலத்தை உருவாக்கின ஒரு இடம் இருந்துச்சு, அங்கிருந்து புறப்பட்டுருன்னு சொல்லிட்டாரு. புறப்பட்டு வந்ததுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஒரு குழந்தை பிறக்கும், அது தன்னுடைய தலைமுறையை எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப அந்த குழந்தையும் பலியிட சொல்லுகிற கடவுள். அப்ப கடந்த காலத்தை விட்டுவிட சொன்ன அதே கடவுள் ஆபிரகாமுடைய எதிர்காலமாக இருந்த ஈசாக்கையும் விட்டுவிட சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கடந்த காலமும் இல்லை, உனக்கு எதிர்காலமும் இல்லை, எல்லாம் நான் தான். உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு என்னோடு பயணப்பட்டாய், எனக்காக உன்னுடைய எதிர்காலத்தையும் விட்டுவிடு என்பதுதான் கடவுள். என்ன அப்படி ஏன் கேட்கிறார் என்றால், கடவுளுக்கு என்று ஒரு கடந்த காலம் இருக்கு.
கடவுளுடைய கடந்த காலம் என்பது ஒரு சோகமான கடந்த காலம். என்ன? மனிதர்களை படைத்து தன்னை போல தான் விரும்புகிறதை செய்வார்கள் என்று நம்பி ஏமாந்த ஒரு கடவுள், மனிதர்களால் ஏமாற்றத்துக்குள்ளான கடவுள். அவர்களை திருத்தலாம் என்று எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் மனிதர்கள் கடவுளுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்ப கடவுளுடைய கடந்த காலம் என்பது ஒரு மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு சோக கதை. ஆகவே கடவுளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. என்ன எதிர்காலம்னா, இந்த மனிதகுலத்தை மீட்டுக் கொள்வதற்கும் ஒரு புதிய சமூகமாக, புதிய மானுடமாக இதை உருவாக்குவதற்குமான ஒரு திட்டம் எனக்கு இருக்கிறது. நான் உருவாக்கின பழைய மனிதர்கள் எனக்கு எதிராக துரோகம் செய்து விட்டார்கள். நான் உருவாக்க போகிற ஒரு மீட்கப்பட்ட ஒரு புதிய சமூகத்திற்காக உன்னுடைய எதிர்காலத்தை எனக்கு தான் என்று கடவுள் கேட்கிறார். அன்பாக இருப்பது என்பது நமக்கு கடவுள் கொடுத்தவற்றை கடவுளுக்காக இழப்பதில்லை. கடவுளுக்காக இழப்பதுதான். எந்த ஒரு திருச்சபை கடவுளுக்காக தன்னை இழப்பதற்கு முன் வருகிறதோ அங்குதான் கடவுளுடைய திட்டத்தை அது நிறைவேற்றுகிறது. கடவுளுடைய ஃபியூச்சரை அது அடாப்ட் செய்கிறது. ஸோ வி ஹேவ் நோ பாஸ்ட். பாருங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது கணவனுக்கு 1000 கனவுகள் இருக்கலாம், மனைவிக்கு 1000 கனவுகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நான் அதாகணும், இதாகணும், இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி போகணும், அப்படி வரணும், எப்படியோ ஒரு மனைவிக்கு ஆசைகள் இருக்கும். அது மாதிரி கணவனுக்கு நான் பெரிய ஆளாகணும், இப்படி போகணும், இந்த மாதிரியெல்லாம் வாழணும். ஆனால் குடும்பம் ஆனதுக்கு பிறகு 2 பேரும் தம்முடைய கடந்த காலத்தை குடும்ப வாழ்க்கைக்காக தியாகம் செய்து நம் எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். அதுதான் குடும்பம். நம்ம எல்லாருக்குமான எதிர்காலம். எனக்கு தனிப்பட்ட விருப்பம், உனக்கு தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் இருக்கட்டும். நம் எல்லோருக்கும் எது நல்லது, நம்ம எல்லோருக்கும் நலம் தரக்கூடிய எதிர்காலம் எது, அதை நோக்கி நகர வேண்டும். ஸோ sacrificing our past and future achievements in order to adopt the future outcome. கடவுளுடைய எதிர்காலத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக நம்முடைய எதிர்காலத்தை தியாகம் செய்வது, அதற்கு பேர் தான் அன்பு. இந்த அன்பு திருச்சபைக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு திருச்சபை கிறிஸ்துவின் வழியில் பயணம். அப்போ நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம் தொகுத்து கொள்வோம். நாம் ஒரு திருச்சபையாக இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த திருச்சபை என்பது ஒரு குடும்ப அமைப்பை போல, கணவனும் மனைவிக்கும் இருக்கிற உறவை போல ஆழமான உறவு சமூகமாக அதை நாம் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதில் நாம் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்காக அவர் விரும்புகிற திசையிலே நாம் புறப்பட வேண்டும். மனிதர்கள் எல்லோரோடும் ஒரு நகர்தலை, ஒரு உரையாடலை சாத்தியப்படுத்த வேண்டும். கடைசி வரைக்கும் உண்மையிலும் உறுதியான நம்பிக்கையிலும் அன்பிலும் நிலைத்திருந்து ஒரு நல்ல கடவுளுடைய எதிர்காலத்தை செய்யக்கூடிய மக்களாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இதுதான் ஒரு திருச்சபையாக எபேசு திருச்சபைக்கு பவுல் சொல்கிற ஒரு அழைப்பு. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இந்த அழைப்பு பொருந்தும். சரியா? நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம குழுவாக பிரிச்சிருப்போம் இல்லையா? 1 2 3 4 5 ஒரு 20 பேர் இருக்கிறோம். ஒரு 4 குரூப்பாக பிரிச்சிடலாம். 4 பேரை பிரிச்சிடலாம். 4 குரூப்புக்கு 4 கேள்வி கொடுக்குறேன். அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து குரூப் லீடர் சின்னதாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும். இந்த ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடும். செய்யலாமா? 1 2 3 சொல்லுங்கள். ஜோன்தான் சொல்லு. 1 2 3 4. இல்லை சின்ன பசங்க வேண்டாமா? இருக்குது. சரி, அப்போ 4 1 4 அப்போ செஞ்சுக்கலாம். 1 2 2 4. கஷ்டமான குழந்தை வச்சுட்டு அம்மா நீங்கள் 1 தான் சொல்லுங்கள். 1 2 2 3 4. ஸோ 1 சொன்னவங்கெல்லாம் இங்கே வாங்க. ஜோனத்தான் இங்கே உட்காந்துக்க. இந்த சார்ஜில் எடுத்துங்க. ஒன்று இங்கே உட்காந்துருக்க.
ஒரு சின்ன ஒரு பிரேக் குடிச்சுக்கலாம். டீ குடிச்சிட்டு நம்ம தொடரலாம். உங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு வந்து நம்ம